சங்கீதம் 128 அதிகாரத்தை பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீர் சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்கள் கரத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். அந்த கரம் ஆசீர்வாதமாக இருக்கும். தொழிலிலும் வேலையிலும் நஷ்டம் இல்லாதபடி அந்த குடும்பத்திலும் நிறைவான ஆசீர்வாதம். மனைவிமார்களோ ஞானமாய் நடப்பார்கள். பிள்ளைகளோ வாழ்க்கையோ பிரகாசமாக இருக்கும். நீண்ட சமாதானம் இருக்கும். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று பெயர் எடுப்பார்கள். ஆமீன்.